தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். டெல்லியில காங்கிரஸ் கட்சி தன்னுடைய காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டிய கூட்டத்த கூட்டியிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா, ஹரியானா மாநில தேர்தல்ல எப்படி தோல்வியை சந்தித்தோம், அதை குறித்து ஆராய்வதற்கும், அது மட்டும் இல்லாம முதன்முறையாக ஒரு தேசிய கட்சி, இந்தியாவினுடைய பிரதான எதிர்க்கட்சி, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய முறைகேடுகள், சந்தேகங்கள், குற்றச்சாட்டுகளை குறித்து நாம் விரிவாக ஆராய வேண்டும். மீண்டும் பேப்பர் பேலட் மெத்தடுக்கு போனா தான் நம்ம வந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற வகையில அந்த மீட்டிங்ல வந்து முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. அது மட்டும் இல்லாம அதோடு சேர்த்து பல்வேறு விஷயங்களை குறித்தும் அந்த மீட்டிங்ல வந்து பேசியிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அதை குறித்து தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். ஸோ டெல்லியில மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய தலைமையில காங்கிரஸ் கட்சியினுடைய ஒர்க்கிங் கமிட்டி சிடபிள்யூசின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஸோ அந்த கூட்டத்தில் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த முடிவுகளினுடைய இறுதியாக என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க, காங்கிரஸ் கட்சியில் சில மாற்றங்கள் கொண்டு வர போவதாகவும் தகவல் வருது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுத்திருந்தாரு. மீண்டும் நம்ம வந்து பேலட் பேப்பர் மெத்தடுக்கு போகணும். இந்த இவிஎம் மிஷின் அப்படிங்கிறது ஈஸியா ஹேக் பண்ண முடியும். அதில ஈஸியா முறைகேட்டில ஈடுபட முடியும். அதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஜனநாயகத்த காப்பாத்தணும். இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்ல ஜனநாயகத்த நிலைநிறுத்த வேண்டுமானால், நாம் வந்து அதற்கு திரும்ப வேண்டும். ஏற்கனவே முன்னேறிய நாடுகள்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா, ஜெர்மன் போன்ற நாடுகளில் எல்லாம் அந்த எலக்ட்ரானிக் வோட்டிங் முறையை வந்து நிறுத்திவிட்டார்கள். பேலட் பேப்பருக்கு திரும்பிட்டாங்க. அதனால நாமளும் அதற்கு திரும்பணும் அப்படிங்கிற ஒரு கருத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கு சிடபிள்யூசி மீட்டிங்ல வந்து முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருப்பதாக தகவல் வருது. ஒரு சில டஃப் டெசிஷன்ஸும் எடுக்க போறோம். லீடர்ஷிப் லெவல்ல வந்து சேஞ்ச் பண்றதுக்கு. சரியான முறையில கட்சி தலைவர்கள் வந்து 2ஆம், 3ஆம் கட்ட தலைவர்கள் கட்சி மற்றும் கட்சியினுடைய எதிர்காலத்தை தாண்டி அவர்களுடைய சுய விருப்பம், வெறுப்புகள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நபர்கள வந்து லீடர்ஷிப்ல வச்சுக்கிறது கட்சிக்கு நல்லதல்ல அப்படிங்கிற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பெடுத்ததற்கு பின்பு ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடா 2 யாத்திரைகளுக்கு பின்பு, இப்போ ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அவர்களுடைய எமர்ஜென்ஸ் கட்சிக்குள்ள அவர்களுடைய வளர்ச்சி, அவர்கள் மூலமாக கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வளர்ச்சி, இது எல்லாம் கருத்தில் கொண்டு தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வருது. காரணம், கடந்த இந்த 2 சட்டமன்ற தேர்தல்கள் மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, அதற்கு முன்பு நடைபெற்ற 5 மாநில தேர்தல். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மிசோரம் மற்றும் தெலுங்கானா. இதில தெலுங்கானால மட்டும் தான் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. ஒரே நேரத்தில 3 மாநிலத்திலேயும் பிஜேபி வெற்றி பெறுகிறது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலத்தில. இந்த 3 மாநிலங்களிலுமே காங்கிரஸ் தான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில இருந்தது. ஸோ இதைத்தான் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாரு. நாம வெற்றிக்கு அருகில வரோம். களம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமான ஃபேவரபிளா இருக்குது. ஆனாலும் நாம் வந்து தோற்று போறோம்னா, அது யாருடைய தவறு அப்படிங்கிறத மல்லிகார்ஜுன அவர்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபேவரபிளான பொசிஷன் நம்ம வந்த உடனேயே நம்ம வந்து மெத்தனமாயிடுறோமா? இல்ல ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல போயிறோமா? அத குறிச்சு நம்ம ஆராயணும் அப்படிங்கிற ஒரு கருத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ராஜஸ்தானாக இருக்கட்டும், சத்தீஸ்கராக இருக்கட்டும், மத்திய பிரதேசம் இந்த 3லயும் முக்கியமான பிரச்சனை என்ன? இப்போ நடைபெற்ற ஹரியானா மாநில தேர்தல் வரைக்க, இது காங்கிரஸுக்கும், பாஜகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய நேரடி போட்டி. ஹெட் டு ஹெட் போட்டி அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி மற்ற சின்ன கட்சிகள் இந்தியா கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள வந்து அரவணைத்து போகாதது ஒரு முக்கியமான காரணம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மத்திய பிரதேசத்தில வந்து அகிலேஷ் யாதவ் வந்து எங்களுக்கு ஒரு 5 சீட்டு குடுங்க அப்படின்னு கேட்டாரு. ஆனா கமல்நாத் குடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சாரு. அதே மாரி தான் சத்தீஸ்கர்லயும், அதே மாரி தான் ராஜஸ்தான்லயும். ஆதிவாசி பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி 2 சீட்டோ, 3 சீட்டோ கேட்டாங்க. அவங்களுக்கு குடுக்கல. அதனுடைய விளைவு வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டு வந்து சிதறுது. சிதறதுனால காங்கிரஸ் கட்சி வந்து தோல்விய சந்திக்குது. இது மாதிரி தான் ஹரியானா மாநிலம் வரைக்க நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாம, ராகுல் காந்தியினுடைய புகழ், அவருடைய செல்வாக்கு, பிரியங்கா காந்தியினுடைய செல்வாக்க அந்த மாநில தலைமைகள் வந்து கேப்பிட்டலைஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், அத வந்து கரெக்ட்டா கேப்பிட்டலைஸ் பண்ணுனது எங்க அப்படின்னா,
கர்நாடக மாநிலத்திலயும், தெலுங்கானா மாநிலத்திலயும், ஹிமாச்சல் பிரதேசத்திலயும். ஆனா, இந்த தலைவர்கள் அத கேப்பிட்டலைஸ் பண்ணாததற்கு காரணம், கமல்நாத்துக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு. அசோக் கெலாட்டுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு. புபீந்தர் சிங் ஹூடாக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு. பூபேஷ் பாகலுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவர்கள் வந்து அந்த மாநில தலைமையை விட்டுக் கொடுக்க மாட்றாங்க. இளம் தலைவர்கள வளர்த்து விடுறதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அவர்கள்கிட்ட இருக்கு. இப்ப அசோக் கெலாட்லாம் சச்சின் பைலட்ட வளரவே விடல. அதே மாரி தான் கமல்நாத் வந்து ஜோதி ஆதித்ய சிந்தியா அவர வந்து வளரவே விடல. அவர் என்ன பண்ணாரு, கடைசியில பிஜேபிக்கு எம்எல்ஏக்கள பிரிச்சுட்டு போய் அங்க ஆட்சியவே கவிழ்த்து விட்டாரு. அதே மாதிரி தான் பூபேஷ் பாகலும். புபீந்தர் சிங் ஹூடாவும் அங்க இருக்கக்கூடிய 2ஆம், 3ஆம் கட்ட தலைவர்களோடு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல தான் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து சொல்றது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய இது வந்து அவர்களுக்கு முக்கியத்துவமா தெரியல. அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியமா இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட முன்வைக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம சில டஃப் டிசிஷன் எடுக்கக்கூடிய நம்ம நேரத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத குறித்து பேசியிருக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள்லையாவது நம்ம விழிப்போட இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீதான இருக்கக்கூடிய சந்தேகங்கள், குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள். அதாவது வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கு வெளியிடப்பட்ட வாக்கு சதவிகிதம் அடுத்த நாள் வந்து கிட்டத்தட்ட 8லிருந்து 10% அதிகப்படியாக அவர்கள் வந்து அதிகரித்து தேர்தல் ஆணையம் சொல்லுது. இதுவரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல ஒரே மாதிரியான வாக்கு வித்தியாசத்துல பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு சில இடங்கள்ல வெறும் 300 ஓட்டு, 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டுன்னு ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஏற்கனவே ஹரியானா மாநிலத்துல அந்த இவிஎம் மிஷினோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து குறையாமலே இருக்குது. மதியானம் 12 மணி வரைக்கும் 99% இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது குறிச்சதான நம்ம ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஆதாரங்களை திரட்டி தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கணும். தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் இதில் எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. இதை தாண்டி அடுத்து வரக்கூடிய மாநில தேர்தல்களை குறித்து நம்ம இப்பயே வேலைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக அவர்கள் கேட்குற கேள்வி, நமக்கு வெற்றி நம்ம தான் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு வந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம தோல்வியை சந்திச்சிருக்கிறோம்னா அதற்கு பின்னணி காரணங்கள் என்ன? ஏன் வந்து அந்த ஃபேவரபுளான பொசிஷனை விக்டரி பொசிஷனுக்காக கட்சியினால் மாற்ற முடியலை அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி பீகார் எலெக்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண இப்போவே ஆயத்தமாகணும் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லோக்கல் இஷ்யூஸ், இப்போ மாநில தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்கள்னால் இப்போ பீகார் டெல்லி அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் பிரச்சனைகளை கையில் எடுத்து டோர் டு டோர் போய் கேம்பெயின் பண்ணுங்க. கடைநிலை மக்கள் வரைக்கும் அந்த கருத்துக்கு அந்த விஷயங்களை எடுத்துட்டு போகணும். அதை தாண்டி ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுடைய தரவுகள் எல்லாத்தையும் சேகரித்து வையுங்கள். அந்த வாக்குகளை அது சிதறாம நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஆப்பனண்ட்டை டெய்லி பேசிஸில் ட்ராக் பண்ணி அதற்கு ஏற்ற வகையில் நம்ம வந்து டைம்லி டெசிஷன்ஸ் வந்து எடுக்கணும். அதில் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு உள்ள அந்த அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி போன்ற விஷயங்களை வந்து நம்ம செட் பண்ணணும். அதுக்கப்புறம் மைக்ரோ லெவல் கம்யூனிகேஷன், காங்கிரஸ் கட்சியை குறித்து இவர்கள் ப்ராப்பகண்டா பண்ணுறாங்க இல்லைனா மிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்புகிறாங்கன்னா அதை உடனடியாக கவுண்டர் பண்ணுறதுக்கான மைக்ரோ லெவல் கம்யூனிகேஷன் நமக்குள்ளே பில்டு பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தோல்வி வந்து நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது. அந்த இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலைன்னா அடுத்து எப்பயுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்தியா முழுக்க அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன், எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கிறது ஒருபுறம். மறுபுறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, சோசியல் ஜஸ்டிஸ், சோசியல் ஹார்மனி போன்ற விஷயங்கள் குறித்ததான இம்பார்ட்டன்ஸையும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் இஷ்யூ அதை பேஸ் பண்ணி கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி போல் ப்ராமிசஸை கொண்டு வர்றது, இதுலையும் முக்கியத்துவம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் வைடு ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணுறது, அந்த நரேட்டிவை ஒட்டி நம்ம எதுவும் தப்பாக பேசி அதை சொதப்பாமல் இருக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பாஸ்ட் மிஸ்டேக்லேருந்து நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா
நம்ம ஏற்கனவே பல மாநிலங்கள்ல தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். பல நேரங்கள்ல வந்து நமக்கு செட்பேக்ஸ் வந்திருக்கிறது. அது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பண்ணி, அதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வரக்கூடிய தேர்தல்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா? அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.